வந்து மனிதர்கள் சாதி நம்பிக்கையில் இருக்காங்க, மத நம்பிக்கையில் இருக்காங்க. இது எல்லாமே மூட நம்பிக்கை தான். அப்புறம் வெண்மை நிறம் தான் அழகுன்னு நினைக்கிறாங்கல்ல, அதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான். இப்படி மனிதர்களுக்கு ஏகப்பட்ட மூட நம்பிக்கை இருக்குது. ஜாதக நம்பிக்கை, அந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கைன்னு மூட நம்பிக்கை ஏராளமாக இருக்கும்போது சாப்பாடை மட்டும் எப்படி கரெக்டாக தேர்ந்தெடுப்பாங்க? சாப்பாட்டில் மட்டும் இவங்க ரொம்ப அறிவுபூர்வமானவங்களாக எப்படி இருப்பாங்க? சாப்பாட்லேயும் இவங்களுக்கு மூட நம்பிக்கை இருக்குது, உணவுலேயும் மூட நம்பிக்கை இருக்குது. உணவில் மட்டும் இவங்க ரொம்ப அறிவுள்ளவர்களாக எப்படி இருக்க முடியும்? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதி ஒரு மூட நம்பிக்கைங்கிறது எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க, அப்படி தானே? சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க. சாதி உன்னை உயர்த்தாது, சாதி உன்னை தாழ்த்தவும் செய்யாது, உன்னை உயர்த்தவும் செய்யாது. அது மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை தான் உன்னை உயர்த்தும் தாழ்த்தும். சரி விடுங்க, அதை விடுங்க. சரி, சாதி மூட நம்பிக்கைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. மதம்ங்கிறது மூட நம்பிக்கைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னும் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. எல்லாத்துலேயும் பற்று கொண்ட ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு இந்த சாதி நம்பிக்கை, மத நம்பிக்கை, இந்த மூட நம்பிக்கையில் தான் இருக்குது. அது மாதிரி வெண்மை நிறம் தான் உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு தான் பவுடர் போட்டு தேய்க்கிறாங்க, மேக்கப் போட்டு தடவுறாங்க. யாராவது தன்னை கருப்பாக மாற்றிக்கிறக்காக மேக்கப் போடுறாங்களா? மேக்கப்னாலே அது வெண்மையாக மாற்றுறதுக்காக தான், உண்மையை மறைக்கிறதுக்காக தான். அவங்க உண்மையை மறைச்சி அங்கங்கே ரோஸ் கலர்லாம் போட்டு மேக்கப் போடுறது அப்படி தான் இருக்குது, அப்படி தானே? இப்போது எல்லா விஷயத்துலையுமே மூட நம்பிக்கை இருக்கிற மக்கள் உணவில் மட்டும் எப்படி அறிவுள்ளவர்களாக இருக்க முடியும்? உணவிலேயும் மூட நம்பிக்கை இருக்குது. அப்போ எல்லாமே ஒரு விஷயத்தில் இருந்தால் எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். ஒரு விஷயத்தில் நீ அறிவுள்ளவராக வந்துட்டால் எல்லா விஷயத்துலையுமே நீ தேடி தான் ஆகணும். ஒரு விஷயத்தில் உனக்கு அறிவுபூர்வமாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்போ எல்லா விஷயம் உனக்கு மத நம்பிக்கை இல்லையா, கடவுள் நம்பிக்கை இல்லையா, அதுபோல் பிற விஷயங்களையும் நீ சீர்திருத்த மனப்பான்மையோடு தான் நீ இருப்ப. அங்கேயும் தொடரும். வெறுமனே கடவுள் நம்பிக்கை மட்டும்தான் மூட நம்பிக்கை, மற்ற எல்லா விஷயமும் சரியானது தான், அப்படி கிடையாது. கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கைங்கிறது கடவுள் விஷயத்தில் உனக்கு ஒரு மூட நம்பிக்கை, அதுபோல் ஜாதி விஷயத்தில் மூட நம்பிக்கை, அதுபோல் நீ வாழ்கிறது ஆடம்பரமாக வாழ்கிறப்ப அது ஒரு மூட நம்பிக்கை. இது வாழ்விடம் சார்ந்த மூட நம்பிக்கை. கடவுள் என்பது கடவுள் சார்ந்த மூட நம்பிக்கை இது. அப்போ சாதி என்பது உயர்வு தாழ்வு, ஒரு பொருளாதார வசதி சார்ந்த ஒரு மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. அதுபோல் வாழ்வது பெரிய வீட்டில் வசிக்கிற அப்படின்னா அது வாழ்விடம் சார்ந்த ஒரு மூட நம்பிக்கை. அப்புறம் வாகனங்களில் நீ வேகமாக போகிற அப்படின்னா எப்படி போகணுன்னு தெரியல, அந்த விஷயத்தில் உனக்கு ஒரு மூட நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். அதுபோல் எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். ஒரு விஷயத்தில் உனக்கு ஒரு மூட நம்பிக்கை இருக்குன்னா நிறைய விஷயங்களில் இருக்கும், எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். எல்லா விஷயத்தையும் நம்ம திருத்திக்கிட்டே போகணும். அதுபோல் நீ இப்போ சாதி மதம் அப்புறம் ஆடம்பரமாக வாழ்கிறது இதுபோல் மூட நம்பிக்கை உனக்கு இருக்குன்னா அப்போ உணவு விஷயத்தில் மட்டும் உனக்கு எப்படி நீ அறிவுள்ளவராக இருக்க முடியும்? பகுத்தறிவோடு தான் நீ எப்படி செயல்பட முடியும்? உணவு சார்ந்து மூட நம்பிக்கை இருக்குது. இந்த டீ குடிக்கிறது மூட நம்பிக்கை, வெள்ளைச்சீனி கலந்து பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், அப்புறம் அரிசி, கேழ்வரை, கோதுமை, இது எல்லாமே தேன் சாப்பிட்றது, இதெல்லாம் மூட நம்பிக்கை. சாதி மதத்தை போல் மதத்தை எப்படி ஒழிக்க வேண்டுமோ, சாதியை எப்படி ஒழிக்கணுமோ, அதுபோல் இந்த உணவுகளையும் மனிதர்கள் சாப்பிடக்கூடாது. இதுவும் மூட நம்பிக்கை தான். இதுதான் நோய்களுக்கு காரணம். இப்போ சாதிங்கிற மூட நம்பிக்கையால் நமக்கு நிறைய அழிவு வருது. சாதியை பார்த்து இப்போ மனிதர்கள் சுதந்திரமாக வாழ முடியல, காதலிக்க விட மாட்டேன்றாங்க. அப்புறம் பார்த்தா ஆணவ படுகொலை அப்படின்னு சாதி ரீதியாக நிறைய தீண்டாமை, இப்படி நிறைய விளைவுகளை நம்ம செஞ்சுக்கிறோம். மதத்தினால நிறைய விளைவுகள், மதத்தை அடிப்படையாக கொண்டு கலவரங்கள்லாம் நடந்து ஆயிரக்கணக்கானவங்க செத்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி நமக்கு தீமையை தருமோ அதுபோல் உணவில் நமக்கு இருக்கிற தீமை இது இருக்குல்ல, அதுவும் நமக்கு தீமையை தருகிறது. நீங்கள் உணவில் இருக்கிற மூட நம்பிக்கை இருக்குல்ல, வெள்ளைச்சீனி, இப்போ சாதி தப்புன்னு தெரியுது ஆனால் அந்த சாதியை விட்டு வெளியே வர முடியல. அதுபோல் இந்த வெள்ளைச்சீனி தப்புன்னு தெரியுது ஆனால் அந்த வெள்ளைச்சீனியை விட்டு வெளியே வர முடியல. வெள்ளைச்சீனி கெடுதுன்னு தெரியுது ஆனால் அந்த டீயை குடித்து பரவாயில்ல, இதெல்லாம் குடிக்காமல் இருந்து வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உணவு சார்ந்த மூட நம்பிக்கையும் இருக்குது. சாதி மத மூட நம்பிக்கையில் ஊறிப்போன இந்த மக்கள் உணவில் மட்டும் எப்படி அறிவுடையவர்களாக இருக்க முடியும்? அதனால தான் நோய் வருது. உணவில் உள்ள அந்த மூட நம்பிக்கை தான் நோய்க்கு காரணமாக இருக்குது. அப்போ சாதி மூட நம்பிக்கைகள்லாம், சாதி மத மூட நம்பிக்கை நோய்களை தராதானா? அதுவும் நோயை தரும். நோயை தரும்னா எப்படி தரும்? இந்த மாதிரி குறுகிய உணர்ச்சி, பொறாமப்படுறது, மற்றவங்கள சுதந்திரமாக வாழ விடாமல், அப்போது வன்முறைகள் கையில், அப்போ மனசில் அமைதி இல்லாமல் போயிடும். மனசில் அமைதி இல்லாமல் ஒரு சாதாரண விஷயத்தை கூட ஏற்றுக்க முடியாமல் உனக்கு ஏற்படுற கொலை வெறி, டென்ஷன், அதுவே உனக்கு நோயாக மாறிடும்.